இன்னைக்கு பார்க்க போறது ஆங்ஸைட்டிக்கு இன்னும் some more asanas. இந்த ஆசனாவோட பேர் அனஹத ஆசனா. அனஹதனா ஒன்றும் அடிக்காம சவுண்ட் வருது. நம்ம ஹார்ட்டை மேட்டுக்கு எடுத்துன்னு வர போகிறோம். ஏன்னு யோசிக்கலாம். நிறையவே ஆங்ஸைட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹார்ட்டோட ப்ராப்ளம். ஏதோ சரியா போல, ஹார்ட் ரொம்ப சீக்கிரமாக அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு போஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இந்த போஸுக்கு யூ கேன் கீப் யுவர் நீஸ் வைடா, மேட்டோட வித்லியே வச்சுக்கோங்க. உங்கள் 2 கையும் முன்னாடி எடுத்து எவ்வளோ முன்னாடி போக முடியுமோ உங்கள் ஹிப்ஸ் நீஸ்க்கு மேலே வைக்கணும். பின்னாடி எடுக்கக்கூடாது, ரொம்ப முன்னாடியும் எடுத்துக்கூடாது. நீஸ்க்கு மேலே வச்சுட்டு உங்கள் செஸ்ட், அது ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஹார்ட்டை மேட்டுக்கு எடுத்துன்னு வரணும். ஸோ ஸ்லைட் பண்ணி உங்கள் செஸ்ட்டை கீழே எடுத்துன்னு வாங்க. சின் ஆல்சோ மேட்டில் இருக்கணும். ஃபோர் ஹெட் வேண்டாம், உங்கள் சின்ன மேட்டில் வச்சு முன்னாடி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் யூ கேன் ஆல்சோ யூஸ் அ பில்லோ. ஈஸியாக இருந்தால் அப்படியே ஸ்லோவாக ப்ரீத் பண்ணி உங்கள் செஸ்ட்டை கீழே வச்சுக்கோங்க. இந்த போஸில் 5 breaths எடுக்க போகிறோம். ஃபைவ் breaths எடுத்துட்டு ஸ்லோவாக வெளியில் வாங்க. ஸோ நீங்கள் இது இன்னொரு வாட்டியும் பார்க்கலாம். உங்கள் நீஸை கொஞ்சம் கிட்டியாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் இட் மேட் வித் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் கிட்டியாக ஹிப் வித் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு சேம் திங் ஹிப்ஸை நீக்கு மேலே, ஹேண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ப்ளீஸ் ரிமெம்பர், உங்கள் ஹிப்ஸ் நீஸ்க்கு மேலே இருக்கணும், முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி இருக்கக்கூடாது. ஹேண்டை எவ்வளோ முன்னாடி எடுத்துன்னு போக முடியுமோ எடுத்துன்னு போயிட்டு உங்கள் செஸ்ட்டுன்னு சின்ன மேட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. அந்த இடத்துலயே ரெஸ்ட் பண்ணலாம். உங்கள் டோஸை கேர்ள் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளாட்லேயும் வச்சுக்கலாம். பட் ரெஸ்ட் தேர் அண்ட் டேக் 5 breaths. சரிங்களா? இது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் I'll give one more small help. ஃபிங்கர்ஸை வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் சின்ன செஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போய் பேக்கை ரவுண்ட் பண்ணுங்கள். எக்ஸேல திருப்பி பாருங்கள், முன்னாடி உங்கள் ஃபிங்கர்ஸை பார்க்குற மாதிரி. சரிங்களா? we'll do it once more. இன்ஹேல சின் டு செஸ்ட், பெல்லி உங்கள் வயரை பார்க்குற மாதிரி. எக்ஸேல திருப்பியும் உங்கள் செஸ்ட்டும் சின்னும் முன்னாடி எடுத்துன்னு வாங்க. ஸோ அனஹதாசனா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி வேரியேஷன் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி நைஸ். உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய சாந்தி எடுத்துன்னு வரும். நீங்கள் சாந்தியாக இருந்தால் உங்கள் உலகமே சாந்தியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். மறக்காமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்சா. ஓகே, தேங்க்யூ ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ்.